எனக்கும் ஐஃபோன் 15 வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசை தான்டா இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வாங்கவா முடியும். எனக்கெல்லாம் ஐஃபோனை யாராச்சும் கிஃப்டாக வாங்கி கொடுத்தா தான் என்னால் ஐஃபோனே தொட்டு கூட பார்க்க முடியும்னு நினைக்கிறேன்டா. சரிடா, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். ரெனிஷா, நாளைக்கு பவி பர்த்டே வேற. ஐஃபோன் 15 ப்ரைஸ் இப்போ எவ்வளோடி? சொல்றா மச்சான், நாளைக்கு ஐஃபோன் 15 வாங்கணும்டா. கைங்க எல்லாத்துக்கிட்ட சொல்லிடு, நாளைக்கு உங்க எல்லாருக்கும் என் ட்ரீட். பேங்க்ல காசு சும்மா வச்சிருக்க கடுப்பா இருக்குடா, அதான் தூக்கி போட்டு வாங்குவோன்னு வாங்குறேன். எனக்கு அப்போ ஒரு 1000 ரூபாய் தாடா. டே பவி, ஐஃபோன் 15 இன்னைக்கு உனக்கு இருக்குடா. ஹாப்பி பர்த்டே பவி. தா, நீ ரொம்ப நாளா கேட்ட ஒரு கிஃப்ட். என்னது இது? ஐஃபோன் இவ்வளவு பெரிய பாக்ஸ்லயா இருக்கும்? என்னடி இது? கொஞ்சம் மேலே பாரு. எனக்கெல்லாம் ஐஃபோன் யாராச்சும் கிஃப்டா வாங்கி கொடுத்தாதான் என்னால் ஐஃபோனே தொட்டு கூட பார்க்க முடியும்னு நினைக்கிறேன்டா. புரியல. டிகே பூத்திக்ல குர்தா வாங்கினா குழுக்கள்ல ஜாயின் பண்ண முடியும். செகண்ட் பிரைஸ் ஐபோன் 15 தராங்க. தேர்ட் பிரைஸ் கேஷா 1000 வெள்ளி தராங்க. அதனால தான் உனக்கு டிகே பூத்திக்ல குர்தா வாங்கின. நீ லக்கியா இருந்தா உனக்கு கண்டிப்பா கிஃப்ட் கிடைக்கும். குர்தா வாங்கினா ஐஃபோன் 15 அப்போ தூக்கிட வேண்டியதான்.